சொன்னப்புறம் ஸோ எனர்ஜி அப்படின்னா என்ன? ஸோ எனர்ஜி ஆர் டிஸ்கிரைப்ட் ஆஸ் தி எபிலிட்டி டு டூ த ஒர்க் ஆர் இட்ஸ் எபிலிட்டி டு கேரி த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அதாவது இப்போ ஒரு பாடி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி வந்து அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து எப்போ சொல்லுவோம் அப்படின்னா வென் இட் ஹேஸ் அ கெப்பாசிட்டி. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒர்க் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கணும். அப்படி இல்லைனா அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை வந்து கேரி பண்ணி ஒரு பாடியிலேருந்து கேரி பண்ணி இன்னொரு பாடிக்கு கேரி பண்ணுறதில்ல அதுக்கான அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அந்த பாடி வந்து ரொம்ப எனர்ஜி வந்து இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டிரான்சிட்டரி எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதை வந்து டிரான்சிட்டரி எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் ஃப்ரம் ஒன் பாடியிலேருந்து அனதர் பாடிக்கு வந்து பண்ணுறதுக்கு பண்ணுது. ஸோ அதனால் அது வந்து டிரான்சிட்டரி எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எனர்ஜியில் 2 விதமான டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னது தான், ஒன்று பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது இதை வந்து ஸ்டோர்டு எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது கைனடிக் எனர்ஜி, அதாவது ஒர்க்கிங் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா என்ன? ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா இப்போ ஒரு இது வந்து எனர்ஜி இந்த பாடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் பொசிஷன் ஒரு கான்ஃபிகரேஷனால் இருந்துச்சு அப்படின்னா அது பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு சிம்பிள் ஒரு 2 எக்ஸாம்பிளில் நம்ம சொல்லுவோமே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது கம்ப்ரஸ்டு ஸ்ட்ரெச்டு ரப்பர் பேண்ட் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெச்டு ரப்பர் பேண்ட் இல்லைனா வந்து கம்ப்ரஸ்டு ஸ்டீல் ஸ்ப்ரிங் இதெல்லாம் நம்ம வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? அது வந்து நான் அது கான்ஃபிகரேஷனை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது என்னென்னா அது திருப்பி வந்து எகெயின் அதோடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் வந்து பைல் டிரைவர் எடுத்துக்கோங்க. பைல் ஒர்க் பண்ணுவோம்ல, ஸோ அந்த டிரைவர் எடுத்துக்கோங்க. அந்த டிரைவரை நீங்கள் வந்து ஒரு சர்டன் பொசிஷனுக்கு மேலே நீங்கள் தூக்கி வச்சுட்டிங்க அப்படின்னா அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து அந்த பைல் ஒர்க்கை பண்ணுறதுக்கான அந்த எபிலிட்டி அதுக்கு கிடச்சிருது. ஸோ இது அதோடைய பொசிஷன். ஸோ பொசிஷனாலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 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 பாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜியோடு இருக்குது. ஓகேங்களா? அதேமாதிரி ஒரு கான்ஃபிகரேஷனாலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடி வந்து எனர்ஜியோடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். த பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் எனர்ஜி த பாடி பொசஸஸ் டியூ டு ஆர் பிகாஸ் ஆஃப் தி பொசிஷன் ஆர் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எக்ஸிட் இன் வேரியஸ் ஃபார்ம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கெமிக்கல் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர்டு மெக்கானிக்கல் எனர்ஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் எனர்ஜி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜிக்குள்ளே வந்துடும். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgh அப்படின்னு சொல்லுவாங்க. m அப்படின்னா மாஸு, ஜினா கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் அண்டு ஹச் அப்படின்னா ஹைட். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி P இஸ் ஈக்குவல் டு, அதாவது P இல்லை எனர்ஜி E இஸ் ஈக்குவல் டு EP அப்படின்வாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜின்றதால E கீழே வந்து P, EP இஸ் ஈக்குவல் டு mgh. ஸோ மாஸ் இன்ட்டு கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் இன்ட்டு ஹைட். ஓகே.